இப்போ நிறையா சொன்னாங்க. இப்போ இந்த தியேட்டர் பிரச்சனை, அது பிரச்சனை நம்ம பேசிட்டே தான் சார் இருக்கோம். தானே சார். இது வந்து எங்கே எப்போ போய் முடிவுக்கு வரும்னு தெரில. யார் பக்கம் தப்புன்னு தெரில. சினிமாவில் இருக்கிறவங்களே சினிமாவுக்கு ஆபத்தாக இருக்காங்க. அதான் இன்னொன்று வெளிப்படையாக சொல்லணும்னா, சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். நாம மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அதான் சார். இங்கே மேக்ஸிமம் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஹீரோக்களாக இருக்கட்டும், இயக்குனர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சுயநலம் பெரிய போச்சு. அதனால் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. நம்ம படம் மட்டும் நல்லா ஓடிடணும், நம்மளோட மட்டும் எல்லாம் ரிலீஸ் ஆகிடணும், நம்ம மட்டும் பெரிய கலெக்ஷன் வந்துடணும். இப்படி எல்லோரும் சுயநலமாக யோசிக்க அப்புறம் சினிமா நல்லாயிருக்கும்? சினிமா நல்லா இருக்காது. பொதுவாக யோசிக்கணும். அதுவும் வளர இயக்குனர்கள், வளர கதாநாயகர், சின்ன ப்ரொடியூசர்ஸு இவங்களாம் வெற்றி அடைகிறது தான் குறியாக இருப்பாங்க. அவங்க லட்சியம் பூரா எங்கே இருக்கும்? எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும், எப்படியாவது சாதிச்சிடணும். அவங்க சினிமா காப்பாற்ற நினைப்பாங்களா? புதுசு இருந்தால் தான் முருகராசு இருக்கார், அவனை சினிமா காப்பாற்ற நினைப்பார். அப்போதைக்கு அவரை காப்பாற்றிக்கணும் சார். அவர் படத்தை வெற்றி அடைய நினைப்பார். இந்த புது ஹீரோ வந்திருக்காரு விஜய் கௌரிஸ், அவர் இப்போ வந்து சினிமா காப்பாற்றணும் தனிச்சோடு டிஸ்கஸ் பண்ணுவாரா? எப்படி சார் சினிமா காப்பாற்றலாம்ட்டு? அவங்களுக்கு முதல் படம், இந்த படத்தை எப்படி வெற்றி அடைய வைக்கணும், நம்மளை எப்படி நிலை நிறுத்தணும், நம்ம எப்படி வெற்றி அடையணும், இதில் தான் புது இயக்குநர்களுக்கு, புது கதாநாயகர்களுக்கு, புது தயாரிப்புகளுக்கு கவனம் அங்கே தான் இருக்கும். இதில் சம்பாதிச்சு 7 தலைமுறைக்கும் அழிக்க முடியாத அளவுக்கு சொத்து சம்பாதிச்சிருக்கோம்ல சினிமாவில். நம்ம தான் சார் யோசிக்கணும். சினிமா காப்பாற்றணும் நம்ம தான் யோசிக்கணும். சினிமா கொடுத்த காசில் இன்றைக்கி செழிப்போட அழிக்க முடியாத சொத்தோட பேரும் புகழோடு இருக்கும்ல, இதெல்லாம் யார் கொடுத்தா? சினிமா தானே கொடுத்துச்சு. அவங்க யோசிக்கணும் சார். அவங்களாம் யோசிக்க ஆரம்பித்தானா இதுக்கு தீர்வு வரும். நம்ம படம் சம்பாதிச்சா போதும், நம்ம உடல் ஆனால் போதும், அப்படிங்கும்போது நம்ம மட்டும் பணம் எடுத்தால் போதும், நம்ம இத்தனை கலெக்ஷன் காட்டினா போதும். நான் எப்படி இருப்போம்? அதனால் அவர் ஆர் உதயகுமார் சார் இருக்கட்டும், சுபாஷ் சாராக இருக்கட்டும், நம்மளாம் இங்கே மேடையில் பேசுகிறது ஆதங்கம் தான் தவிர இதுக்கு தீர்வு இல்லை. இதுக்கு தீர்வுங்கிறது சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா புகழோடு இன்றைக்கி அப்படி சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காங்களே இவங்க எல்லாம். நான் சொல்கிறேன், டைரக்டர், தயாரிப்பாளர், நடிகர் எல்லாம் சொல்கிறேன். இதுக்கப்புறம் என்ன சார் சம்பாதிக்க வேண்டியிருக்கு? இதுக்கப்புறம் என்ன சம்பாதிக்க வேண்டியிருக்கு? சினிமா வாழ வைக்கணும். நம்மளை வாழ வச்ச சினிமாவை நாம் வாழ வைக்கணும்ல. அதுதான் இங்கே இல்லை. இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிதுன்னு வச்சுங்களேன், அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஒரு படம் விமர்சனத்துக்கு உள்ளானது தான், யார் நடித்த படமாக இருக்கட்டும். ஒரு படம் வெளியே வந்துட்டாலே அது விமர்சனத்துக்கு உள்ளான படம் தான். ஆனால் அந்த படத்தை பற்றி விமர்சனம் இருக்குமே தவிர இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த படம் ஓடக்கூடாது, இந்த படத்தை ஒழிச்சிடணும், இந்த படத்தில் மக்கள் போய் பார்த்துடக்கூடாது, இந்த வன்மத்தை கக்குறது தான் இன்றைக்கி நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இன்றைக்கி நிறைய ஒரு படத்தை விமர்சனம் பார்க்கும்போது நல்லா ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு பத்திரிக்கையாளர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க, சில மீடியாக்கள், ஒரு தரமான மீடியாக்கள் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. அப்போ அதை பார்ப்போம். அப்போ அவங்க சரியாக நிறைய குறைகள் எடுத்து சொல்லுவாங்க, பத்திரிக்கையாளரும் சரி மீடியாக்களும் சரி. ஆனால் இன்றைக்கி படம் பார்த்தவங்க எல்லாருமே விமர்சகர்கள். ஃபேஸ்புக்கில் விமர்சனமாக போய்கிட்டு இருக்கு. அதுவும் நல்லபடியாக நான் சரி, நான் படம் நல்லா இருக்கா நல்ல இல்லாத படத்தை நீங்கள் நல்லா இருக்கு அது சொல்லணும்னு சொல்லலை. வன்மமாக இருக்குது சார், கேவலமாக திட்டுறது. இவங்களாம் பெரிய சாதிச்ச மாதிரியும் இவங்களும் பெரிய வெற்றி கொடுத்த மாதிரியும் சரியில்லைன்னு சொல்லிடுற அவ்வளோ மேட்ரு முடிஞ்சது. யார் ஒன்று வந்து சரியாக சொல்ல அந்த வன்மம் தான் சார். வன்மத்தை வாந்தியாக எடுக்கிறது இன்றைக்கி இதாக இருக்குது. இதை தடுக்கணும் சார். முதல்ல நான் சொல்கிறது, நீங்கள் நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறோம், அடுத்த விஷயம் அடையும். இன்றைக்கி ஒரு படத்தை இதில் வந்து ஒரு ஜாதி ரீதியாகவும் சில விமர்சனங்கள், ஒரு படத்தை அவனுக்கு பிடிக்காத படம் தான் ஒழிச்சிடணும், மத ரீதியாகவும் இன்றைக்கி விமர்சனம் வருது, அரசியல் ரீதியாகவும் இன்றைக்கி விமர்சனம் வருது, ஒரு நடிகர்கள் இன்னொரு நடிகர்கள் இந்த மோதல் ரீதியாகவும் விமர்சனம் வருது. ஒரு படத்துக்கான விமர்சனம் இல்லை. இதுதான் இன்றைக்கி நடக்குது. ஒருத்தன் பிடிக்காத ஜாதிக்கான படம் வந்தால் இது எப்படியா ஓச்சரும் வரிஞ்சு கட்டிட்டு இறங்கிறாங்க. ஒரு பிடிக்காத நடிகருக்கு படம் வந்தால்
எப்படி ஓடக்கூடாது அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனங்கிறது அது ஒரு நியாயம் இருக்கணும்ல, வன்மம் இருக்கக்கூடாதுல்ல. இன்றைக்கி அதை ஒழிச்சா போதும் சார். நீங்கள் அதை ஒழிச்சா போதும். இன்றைக்கி அதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி. அப்புறம் தியேட்டர்கள் ஒதுக்குறது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அதாவது உதயகுமார் சார் அவர் ரெகுலராக நாங்கள் பேசிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு சீக்கிரம் நம்ம வந்து ஒரு நடிகர்லேருந்து எல்லாருமே சின்ன படங்களையும் வாழ வைக்கணும். பெரிய படங்கள் வந்து அவங்க போட்ட காசை எப்படி வசூல் பண்ணுறதுக்கு திட்டம் போடுறாங்க. அதில் சின்ன படம் நசிங்கிடக்கூடாது. அதுக்கும் சில வழிமுறை இருக்கணும். இந்த போன வாரம் ரிலீஸ் ஆச்சு சின்ன படங்கள். உண்மையிலே போனோட அக்யூஸ்ட் நல்ல படம். சரண்டர் அப்படின்னு படம் ஒரு சிறந்த படம். எல்லாம் ஹிட்டு வந்துருச்சு. முதல் பக்கம் எல்லாமே நல்ல படங்கள் தான். சில படம் ஹிட்டும் ஆகிருக்கு. இப்போ அடுத்து பெரிய படம் வரும்போது அந்த ஓடிக்கு இருக்க படத்தையும் மொத்தமாக தூக்குண்ட நிலம வருதுல்ல, அதை தடுக்கணும் சார். நீங்கள் ஒரு வாரம் கூட படம் வந்திருக்கு, அது அப்போ தான் பேர் எடுத்திருக்கு, நல்லா இருக்குன்னு வந்து ரிசல்ட் வந்திருக்கு, கொஞ்சம் அப்படியே மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இன்னொரு பெரிய ஹீரோ படம் வரும்போது அதான் வலிச்சு தொடச்சி தூக்கி எரிஞ்சிடறாங்க. அப்போ முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியல, பின்னாடி ரிலீஸ் பண்ண முடியல. இதெல்லாம் நீங்கள் பெரிய நடிகர் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசணும். அவ்வளோதான். நம்ம வந்து ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும்னா சினிமாவால் வாழ்ந்தவரில் கூப்பிடுங்க, பேசுவோம். அப்போ தான் இது நல்லா இருக்கும்.